நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எடுத்துக்காட்டு 7.33 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது கணக்கிடுங்க. என்ன நம்ம கொடுத்துருக்காங்க கொஷினில் LIM கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து லிமிட்டட் அப்படின்னு பேர். சரிங்களா, லிமிட் x டென்ஸ் டு 1 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3. சரிங்களா, இதுக்கான மதிப்பை கணக்கிட சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே x டென்ஸ் டு 1. இப்போ 1 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதில் இங்கே 1 நம்ம கொடுத்தோம்னா இங்கே சைடில் கொடுக்குறோம் பாருங்கள், பென்சில் ரஃபாக போட்டுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன வரும், 1 ஸ்கொயர்னு வருமா, 1 கொடுத்தோம்னா. அடுத்து 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன வரும், 1 வருமா. அடுத்து ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸுக்கு பதில் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் சேம் 1 ப்ளஸ் 3. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 2 டிவைட் பை அடுத்து என்ன வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ என்ன ஆகும், நமக்கு மேலேயும் 0 ஆகிடும். ஏன்னா 1 ப்ளஸ் 2 3 ப்ளஸ் 3 மைனஸ் 3 0 டிவைட் பை 1 ப்ளஸ் 3 4 ப்ளஸ் 4 மைனஸ் 4 0 ஆகிடும். அப்போ நமக்கு எப்படி இருக்குது, 0 டிவைட் பை 0 இருக்குது. இது நமக்கு தேரப்படாத வடிவமாக இருக்கா. அப்போது இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு 0 வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட மதிப்பை வகையிட்டு அதுக்கப்புறம் இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா. எதுக்காக இங்கே வகையீடு செய்கிறோம்னா, நமக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸோட மதிப்பை அப்ளை பண்ணி மேலேயும் கீழேயும் 0 கிடச்சிதுன்னா, இதுக்கு நம்ம லோபித்தால் விதிப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து வகையிட்டதுக்கப்புறம் இதோட மதிப்பை அப்ளை பண்ணும் போது நமக்கு இதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். சரிங்களா, அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வகையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதிப்பை பிரதியிட போகிறோம். சரிங்களா, இப்போ என்ன வரும், லிமிட் x டென்ஸ் டு 1 இன்ட்டு இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடலாமா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையிடுவோம். இப்போ அடுக்க முன்னே எடுத்து எழுதுவோமா. அப்போ 2x, இப்போ 2 மைனஸ் 1 மேலே எழுதுவோம். இப்போ 2 மைனஸ் 1னா 1. வேணால் ஒரு ஸ்டெப் நீங்கள் போட்டுக்கிறதவங்க போட்டுக்கலாம். 2 மைனஸ் 1 அடுத்து மைனஸ் இங்கே எக்ஸை கொண்டு வகையிட்டால் நமக்கு 1. இப்போ இன்ட்டு 1 வேணால் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. மைனஸ் அடுத்து 3 இன்ட்டு எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும் போது 1 ப்ளஸ் என்ன இருக்குது, மாறி உறுப்பு மட்டும்தான் இருக்குது. எந்த எக்ஸும் ஒன்று கூட இன்னும் ஆட் ஆகலை. அப்போ என்ன மாறி உறுப்புனா 0 ஆயிருமா. டிவைட் பை சேம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா ஒரு 2x பவர் 2 மைனஸ் 1 வரும். அடுக்கு பொறுத்து வகையீடு செஞ்சுட்டோம். அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது நமக்கு இன்ட்டு 1ன்னு வரும். மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் 1 ப்ளஸ் மாறி உறுப்பு 3 இருக்குது. அப்போ என்னவோ நமக்கு இங்கே 0 ஆகிடும். சரிங்களா, இப்போ ஈக்குவல் லிமிட்டட் x டென்ஸ் டு 1 இன்ட்டு இப்போ 2x 2 மைனஸ் 1 1 மேலே 1 போட்டாலும் 1 தான், போடலாலும் 1 தான். அது கூட 1 பெருக்கும் போது நமக்கு அதே தான் கிடைக்கும். மைனஸ் 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 0 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். சரிங்களா, டிவைட் பை அடுத்து சேம் மாதிரி 2x அப்படியே வந்துடும். அடுத்து 2 மைனஸ் 1 நமக்கு 1 தான் வரும். 1 கூட பெருக்குன்னா சேம் அதே கிடைக்குமா. அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு 1 4. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மதிப்பு அப்ளை பண்ணி பார்க்கலாமா. எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், 1 கொடுக்க போகிறோம். அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு 1 மைனஸ் 3 டிவைட் பை 2 இன்ட்டு 1 மைனஸ் 4. சரிங்களா, 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3 டிவைட் 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 4. இப்போ கழிச்சா என்ன வரும், மேலே மைனஸ் 1 வருமா. டிவைட் பை 2 மைனஸ் 4 கழிச்சா என்ன வரும், மைனஸ் 2. அப்போ மேலே இருக்கிற மைனஸும் கீழே இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா மதிப்பு என்ன கிடைக்கும், +1 டிவைட் பை 2. சரிங்களா, ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.